ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரைட்டி ட்ராக். நம்ம வந்து ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் அண்ணா யூனிவர்சிட்டியோட போர்ஷன்ஸை கவர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் யூனிட் 1ல் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பேஸ்ட் ஆன் கண்டக்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது டிஆர்பிலையும் இந்த ஃபார்முலாஸ்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் தான். டிஆர்இ சிலபஸும் சேர்த்து தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா L is equal to thickness of the metal, or இது என்ன சொல்கிறோம், சாலிட் வால்னு சொல்கிறோம். ஓகேவா, இதில் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வச்சு சொல்லிடலாம். ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதாவது கண்டக்ஷனை பொறுத்தவரை ஒரு மெட்டலில் ஹீட் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது பேர் கண்டக்ஷன் சொல்லுவோம். ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்னா அதில் கண்டக்ஷன் ப்ளஸ் கன்வெக்ஷன் இல்லை கன்வெக்ஷன் ப்ளஸ் ரேடியேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் நம்ம ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் கன்வெக்ஷனும் கண்டக்ஷனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கு நம்ம ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், இப்போது இந்த இடத்துல TH1ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா, TH1 டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் ஃப்ளூட். நல்லா ஞாபகம், ஹாட் ஃப்ளூட்னா இந்த கியூக்கு முன்னாடி ஏதோ ஒரு சர்ஃபேஸில் இதில் ஏர் இது மேலே ஃப்ளோ ஆகுது அப்படின்றது அர்த்தம். இந்த கியூ கூட இந்த ஏர் இதில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த ஏர் இந்த போர்ஷன்லேருந்து இந்த ஏர் இதுக்குள்ளார கொஞ்சம் நமக்கு என்ன நடந்திருக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். அதனால நம்மளுடைய டெம்பரேச்சர் என்ன இருக்கும், ரெடியூஸ் ஆகிருக்கும். கன்வெக்ஷனால, ஃப்ளூட்னாவே கன்வெக்ஷன். ஸோ அப்போ இந்த ஹீட் வந்து இந்த ஃப்ளூட் கொஞ்சம் எடுத்ததுனால இங்கேருந்து இங்கே ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த டெம்பரேச்சரில் இந்த சாலிடுக்குள்ளார, அதனால தான் சாலிட் வால்னு சொல்கிறேன், இதுக்குள்ளார போகுது. அதுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது, அதோட திக்னஸ் வந்து எல். ஓகேவா, இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷனுக்கு என்ன ஆகுது. அப்போ பிகாஸ் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி இந்த ரெசிஸ்டர்னால இது என்ன ஆகுது, இங்கேருந்து இங்கே இந்த டெம்பரேச்சர் T1லேருந்து T2க்கு குறையுது. இதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் திரும்பி என்ன இருக்குது, கோல்டு ஃப்ளூட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ இந்த டெம்பரேச்சர் அகைன் இன்னும் கொஞ்சமாக குறைஞ்சி டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்ட் ஃப்ளூடுக்கு போயிடுது. அப்போ இந்த இடத்துல ரெண்டு இடத்துல நம்ம கன்வெக்ஷன் பார்க்குறோம். எந்த இடம், இந்த இடம். ஸோ இப்போ இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட், இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கோல்ட் ஃப்ளூயிட். இந்த ரெண்டு இடத்துல கன்வெக்ஷன் நடக்குது. கண்டக்ஷன் எங்கே நடக்குது, இந்த இடத்துக்கிட்ட கண்டக்ஷன் நடக்குது. ஏன்னா இது சாலிட் வால். அப்போ கன்வெக்ஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன் இப்படி தான் இங்கே நடக்குது. இதுதான் நம்மளுடைய டயக்ராம். ஸோ இப்போ இந்த கியூலேருந்து நம்ம இதை எப்படி இதோடைய ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வரும் எல் வந்து என்னது, திக்னஸ் ஆஃப் த சாலிட் வால் ஆர் மெட்டல் வால். கேங்கிறது இந்த வாலோடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி. T1 T2 அப்படின்றது இந்த பிளேட்டோடைய இந்த திக்னஸ்க்கு இருக்கிற டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த சர்ஃபேஸ்க்குள்ள டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். THF அண்ட் TCF. THFன்றது என்னது, இனிஷியலாக இங்கே கன்வெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது ஹாட் ஃப்ளூடோட டெம்பரேச்சர், இது கோல்ட் ஃப்ளூடோட டெம்பரேச்சர். இந்த ஏரியா வரை நம்ம பார்க்குறோம். HF HCFன்றது என்னது, இது இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கன்வெக்ஷன் நடந்ததுன்னா அங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அந்த HF ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட், HCF ஆஃப் த கோல்ட் ஃப்ளூயிட் தான் இந்த HCFன்றதை சொல்கிறோம். ஓகேவா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ the equation of the heat flow through the fluid and the metal surface are, ஓகேவா, இந்த ஃப்ளூடுக்கும் இந்த மெட்டல் சர்ஃபேஸுக்கும் சேர்த்து என்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ஹீட் ஃப்ளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ கன்வெக்ஷன். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் வர நமக்கு என்ன நடக்குது, கன்வெக்ஷன் நடக்குது. ரைட், கன்வெக்ஷனுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். Q = ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஏரியா இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இதானே நமக்கு கன்வெக்ஷனுக்கு ஃபார்முலா. எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, எவ்வளோ ஏரியா, இந்த ஏரியா எவ்வளோ, அதோடைய டெம்பரேச்சர் ட்ராப் எவ்வளோ. ஸோ அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா Q H இன்ட்டு டெம்பரேச்சர் HF. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது HF, இங்கே இருக்கிறது HCF. ஓகேவா, HF இன்ட்டு இதோடைய ஏரியா, இந்த ஏரியா எவ்வளோ, இன்ட்டு T ஹாட் ஃப்ளூயிட் மைனஸ் T1. T ஹாட் ஃப்ளூயிட் மைனஸ் T1னா இதுலேருந்து இது வரை நடக்குது கன்வெக்ஷன். ஸோ அதனால இது T ஹாட் ஃப்ளூயிட் மைனஸ் T1 இங்கே எழுதியிருக்கேன். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுவரை கன்வெக்ஷன். அடுத்தது இங்கே என்ன நடக்குது, கண்டக்ஷன் நடக்குது. கண்டக்ஷனுடைய ஃபார்முலாவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ கண்டக்ஷன், தட் இஸ் ஈக்குவல் டு Q = K இன்ட்டு A இன்ட்டு T1 மைனஸ் T2. K இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதோட ஏரியா எவ்வளோ, இன்ட்டு T1 மைனஸ் T2 டிவைட் பை இதோடைய திக்னஸ், தட் இஸ் L. இது என்னுடைய ரெண்டாவது ஈக்குவேஷன். இது முடிஞ்சது. அடுத்தது என்ன நடக்குது, கன்வெக்ஷன் நடக்குது. இது கோல்ட் ஃப்ளூயிட்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ கன்வெக்ஷன். Q = HCF இன்ட்டு இதோடைய ஏரியா இன்ட்டு
T2 இதிலிருந்து T2லிருந்து TCF வர T2 minus TCF ஓகேவா இது கன்வெக்ஷன் இது கோல்ட் ஃப்ளூயிடுக்கு ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சிருக்கேன் ஓகேவா பை ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன் நமக்கு டெம்பரேச்சர் தானே தெரியும் மீது எல்லாத்தையும் தானே தள்ளிடுங்க ஸோ இப்போ இதில் டெம்பரேச்சர் மட்டும் எடுத்துட்டா இந்த HCF டிவைடட் பை ஏ கீழே வந்துடும் Q டிவைடட் பை HF இன்டூ ஏ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன் அதே மாதிரி இதில் T1 மைனஸ் T2 டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த L இருந்தான்னு வச்சுன்னா Q இன்ட்டு L டிவைட் பை KA ஸோ Q இன்ட்டு L டிவைட் பை KA இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அதே மாதிரி இதில் T2 மைனஸ் TCF போட்டோம்னா இந்த HCF இன்ட்டு ஏ கீழே வந்துடும் ஸோ HCF இன்ட்டு ஏ இது நம்மளுடைய சிக்ஸ்த் ஈக்குவேஷன் ஓகேவா ஸோ இப்போ இதிலிருந்து டோட்டலாக இதிலிருந்து இதுவரை இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா இது ஆட் பண்ண என்ன வரும் THF மைனஸ் T1 ப்ளஸ் T1 மைனஸ் T2ன்னு இருக்கும் அப்போ அந்த T1 கேன்சல் ஆகிடும் அடுத்தது T2 மைனஸ் T2 ப்ளஸ் T2 மைனஸ் TCFன்னு இருக்கும் அப்போ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா TH1 மைனஸ் TCFன்னு எழுதலாமா ஸோ அதான் இருக்கேன் THF மைனஸ் TCF ஈக்குவல் டு Q இன்டூ இதில் எல்லாத்துலேயும் Q இருக்குது இந்த Q எல்லாத்தையும் காமனாக எடுத்துருங்க எடுத்துட்டா 1 டிவைடட் பை HF இன்ட்டு ஏ ப்ளஸ் L டிவைடட் பை KA ப்ளஸ் 1 டிவைடட் பை HCF இன்ட்டு ஏ இது நமக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது Q ஈக்குவல் டு இந்த ஏ Q ஈக்குவல் டு இதில் எனக்கு Q ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதானே எனக்கு வேணும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தானே வேணும் ஸோ அப்போ இந்த Q எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த TCF என்ன ஆகிடும் இது அப்படியே டைரெக்டாக இந்த சைடு ரிவர்ஸில் வரும் ஸோ அப்போ என்ன வரும் இது கீழே வந்துடும் TH மைனஸ் TCF டிவைட் பை 1 பை HF இன்ட்டு ஏ இன்ட்டு L பை KA ப்ளஸ் 1 பை HCF இன்ட்டு ஏ இது அப்படியே கீழே வந்துடும் அடுத்தது இந்த ஏரியா எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது இந்த ஏரியாவை வேணும்னா நம்ம எடுக்கலாம் மேலே ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம்னா அப்போ தான் நம்மளால் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த ஏரியா நம்ம மேலே எடுத்துட்டோம்னா THF மைனஸ் TCF டிவைட் பை 1 பை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் ப்ளஸ் L டிவைட் பை அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ளஸ் 1 டிவைட் பை HCF கோல்ட் ஃப்ளூயிடுடைய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஃப் யூன்றது தான் நம்மளுடைய ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருடைய நோட்டேஷன் ஏன்னா நம்ம ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் இங்கே கண்டுபிடிக்கணும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ரைட் ஸோ இப்போ Q ஈக்குவல் டு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் யூன்னு வச்சேன்னா A இன்டூ TH மைனஸ் TCF இதே ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதியிருக்கேன் அதை ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் கன்வெக்ஷன் அது மாதிரி சேர்த்து எழுதியிருக்கேன் ஸோ அப்படி பார்த்தோம்னா A இன்டூ இது அப்படியே கியூவோட வேல்யூ என்ன இருக்குது இங்கே தான் இருக்குது அந்த ஈக்குவேஷன் அப்படியே A இன்டூ THF மைனஸ் TCF டிவைட் பை 1 பை HHF ப்ளஸ் L டிவைட் பை K ப்ளஸ் 1 பை HCF இப்போ இந்த A வந்துடுச்சு இந்த வேல்யூ இங்கே வந்துடுச்சு அப்போ இந்த U என்னவா தான் இருக்கும் இந்த வேல்யூவாக தானே இருக்கும் இது எதவா இருக்குது 1 டிவைட் பை இந்த வேல்யூவாக இருக்குது ரைட் 1 டிவைட் பை இந்த வேல்யூ இருக்குது அதுதான் இருக்கு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 பை HHF ப்ளஸ் L டிவைட் பை K ப்ளஸ் 1 பை HCF இதுதான் நம்மளுடைய ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இது நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சால்வ் பண்ண போகிறோம் அதனால் இந்த பார்ட்டை இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கோங்க ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்